ஃபுல் பூட்டில் வந்து உங்களுக்கு ஒரு 5000 6000 அதுலேருந்து தான் ஸ்டார்டிங் வரும். நடக்கும்போது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பூட்ஸும் நம்ம போய்க்கலாம். இது வாட்டர் ப்ரூஃப் பூட், மற்றெல்லாம் வாட்டர் ரெசிஸ்டன்ட் பூட்ஸ். பிகினர்ஸ் அப்படிங்கும்போது இந்த மாதிரி சூஸ் பண்ணிப்பாங்க. பூட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக ஃபுல் பூட்டில் வந்து உங்களுக்கு ஒரு 5000 6000 அதுலேருந்து தான் ஸ்டார்டிங் வரும். இந்த பிராண்ட் வந்து ஆக்சுவலாக Orazo. இதுதான் ஒரு பேசிக் ஸ்டார்டிங் பூட். ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்த பூட் ஆக்சுவலாக. ஸோ இதுலேருந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் ஆகும்போது இந்த மாதிரி டூரிங் பூட்ஸ் நம்ம போகலாம். டூரிங்கில் அது 2 வேரியன்ட் வரும். ஒன்று வந்து இந்த மாதிரி ஆங்கிள் டைப் பூட்ஸ், இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஃபுல் பூட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரொடெக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்லைட் ஆகும்போது வண்டியெலாம் நம்ம வந்து சில பேர் பயங்கரமாக இது பண்ணி சாய்ச்சி ஓட்டுவாங்க. ஸோ அப்படிலாம் ஓட்டும் போது நம்மளோட அந்த நார்மல் ஷூலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் தேஞ்சு அப்ராஷன் உள்ளே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரொடெக்டர்ஸ்லாம் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்பாக்ட் எடுக்கும். அண்ட் இங்கே இருக்கிற அந்த ஆங்கிளுக்கு எல்லாமே உங்களுக்கு சேஃப்டி மெட்டீரியல்ஸ் இருக்கும். இதோட ப்ரைஸ் என்ன இருக்கும்? இது வந்து ஆக்சுவலாக 6999 இது. ஸோ இதில் வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது ஒரு சில பிராண்டில் இது இருக்காது. பட் இந்த கியர் ஷிஃப்டிங்க்குன்னு கிரிப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ டக்குன்னு நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். 7.5 XTA. ஸோ இது வந்து லாங் பூட். ஒரு சில பேருக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்க வாக் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா டிரைவிங்க்கு மட்டும் இல்லாதக்கு நடக்கும்போது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பூட்ஸும் நம்ம போய்க்கலாம். ஸோ இதுலேயும் நான் சொன்ன அதே சேஃப்டி மெஷர்ஸ் வந்துடும். ஸோ ஃபுல் பூட்டுங்கும் போது கொஞ்சம் ஒரு காஸ்ட் வைஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். லைக் இது ஒரு 10,000 ஸ்டார்டிங். மோஸ்ட்லி இந்த ரெக்ஸின் டைப்ஸ் ஆஃப் திங் அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா ரொம்ப லெதருங்கும் போது இந்த மாதிரி வந்துடும். ஸோ லெதரை விட இது கொஞ்சம் உங்களுக்கு லைஃப் கொடுக்கும். அண்ட் இன்னும் சில பிராண்டில் இப்போ இந்த மாதிரி TCX இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் இருக்கும். இது ஆக்சுவலாக வாட்டர் ப்ரூஃப் மாதிரி இருக்கும். இந்த தாமரை இலையில தண்ணினா ஒட்டாமல் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஃபீல் இருக்கும் இதில். ஸோ இது வாட்டர் ப்ரூஃப் பூட், மற்றெல்லாம் வாட்டர் ரெசிஸ்டன்ட் பூட்ஸ். ஷின் வந்து ஷின் கவரிங் வந்து நீயோட சேர்த்து ஷின் கவர் ஆகும். அதுதான் வந்து அந்த இது நீ கார்ட்ஸ். தனியாக அந்த ஷின்னுங்கும் போது அது ஸ்கேட்டிங்லாம் தான் கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் ஷாப்ஸில். இது வந்து ரைடிங்க்குன்னு வருது. இதுதான் அது நீ பேட். இதில் 2 வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து இந்த பயோனிக் நீ கார்ட்ஸ், இன்னொன்று நார்மல் நீ ப்ரோ பைக்கர். இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து என்னால் ரைடிங் பேண்ட் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ அது யூஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருந்தேன். ரைடிங் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 or 5 அந்த போவ் தான் வந்துச்சு. ஸோ நீ கார்டை வந்து நம்மக்கிட்ட ஒரு 2 வேரியன்ட் இருக்குது. பேசிக்கலாகவே நீ கார்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிகினர்ஸ் அப்படிங்கும்போது இந்த மாதிரி சூஸ் பண்ணிப்பாங்க. இது ஆக்சுவலாக பயோனிக் நீ கார்ட்ஸ்னு ஒன்று நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் நார்மல் நீ கார்ட்ஸ். ஸோ இது கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்துடும். ஒரு 1290K அஃபோர்டபுளாக வந்துடும். இது என்னன்னா அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. ஸோ இது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த லெதர் ஏரியாலாம் கொஞ்சம் விரிசல் விடுற ப்ராப்ளம்ஸ் வந்துடும். ஏன்னா இது வந்து நம்ம லெக் மூவ்மெண்ட்டுக்கு நீ மூவ்மெண்ட்டுக்கு தகுந்தப்பில் அட்ஜஸ்ட் ஆகாது. பட் ஒரு பேசிக் நீட்ஸ்க்கு போட்டுக்கலாம். இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா உங்களுக்கு ஆங்கிள் அந்த எல்போக்கான கார்டும் சேர்ந்து வந்துடும். ஸோ ஒரு சில பேர் ஜாக்கெட் இனிமேல் தான் வாங்க போகிறாங்க அப்படின்னா பிகினிங் ஸ்டேஜுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் நார்மலாகவே ஜீன் பேண்ட் ஆர் சம்திங் ஏதாவது ஒரு பேண்ட் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா அது மேலே நீங்கள் அப்படியே கஃப் யூஸ் 1290. ஸோ இந்த மாடல்ஸ் போகும்போது தான் உங்களுக்கு இந்த எல்போ கார்டும் வரும். கொஞ்சம் ஹையர் வேரியன்ட் போக போக நீ கார்டே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவாலிட்டியோட வரும். அண்ட் அதில் வந்து இந்த எல்போ கார்ட்ஸ் வரும். இது வந்து இம்பாக்ட் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக தாங்கும். ஏன்னா இது வந்து வெல்க்ரோ தான் கொடுத்துருக்காங்க. ரைடிங் பேன்னா அது அட்டாச்சாக வரும். வெல்க்ரோ வந்து கொஞ்சம் எலாஸ்டிக்காகவும் இருக்குது. நம்ம விழுந்து கொஞ்சம் ஸ்கிட்டாக வரும். இல்லை வந்து அதிலே வந்து சரிக்கு அப்படியே போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது இது ரிமூவ் ஆகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படின்னா விழுந்து அப்படியே போகும்போது அது நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா அந்த கிரிப்பை நல்லா போட்டுக்கணும். பட் இன்னொன்று என்னென்னா இது பேசிக் நீ கார்டு. ஸோ இது வந்து டேரெக்டாக இம்பாக்ட் நம்ம காலுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு சார்ட் ஆஃப் லேயர் இப்படி தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அது பேசிக். அது வந்து சுப்பீரியராக இம்பாக்ட் எடுக்கும்லாம் சொல்ல முடியாது. பட் இது ஓகே. அந்த ரேஞ்சுக்கு அந்த காஸ்ட்டுக்கு இது ஃபைன். ரொம்ப மேஜர் இம்பாக்ட்டுங்கும் போது கண்டிப்பாக வந்து பேண்ட்டாக இருந்தாலுமே தாங்காது. அது பேண்ட்டில் வந்து அது இன்பில்ட்டாக இருக்குங்கிறதுக்காக அது நல்லா எடுக்கும் அப்படிங்கிறது இல்லை. அது அவ்வளோ பெரிய இம்பாக்டாக இருந்ததுன்னா அது என்ன கியர் நம்ம போட்டிருந்தாலும் சரி அது போயிடும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு இதாகாது. ஸோ வந்து இது டேரெக்டாக இம்பாக்ட் அப்ளை ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. இன்னொன்று அஃபோர்டபுள், கொஞ்சம் காஸ்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளே சூஸ் பண்ணும்போது. பயோனிக் நீ கார்ட்ஸ் மாதிரி போகும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பால் சாக்கெட் ஆக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம லெக் மூவ்மெண்ட்டுக்கு தகுந்தாப்புல இது அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இது வந்து லைஃபும் நல்லாயிருக்கும். அது நீங்கள் பெண்ட் பொசிஷனில் வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு பெஸ்ட்டாக இது இருக்கும். இல்லைனா இது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் வந்துடும். அதுனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக தாங்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெல்க்ரோ ஸ்ட்ராப்ஸ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வேறு எந்த வே ஆஃப் மெத்தடும் கிடையாது நம்ம காலோட அட்டாச் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு வகையில் வெல்க்ரோங்கிறது இருக்கும். அண்ட் நீ கார்ட் போகும்போது இங்கே மட்டும் கவர் ஆகாமல் ஷின்
ஸ்கின்னோட சேர்ந்து கவர் ஆகிக்கும். ஸோ கீழே அந்த பூட்டோட லேயருக்கு மேலேருந்து கீழே அது ஃபுல்லாக கவர் ஆகிடும் உங்களுக்கு. ஒரு வாக் பண்ணுறதுனாலும் அந்த லெக் மூமெண்ட்டுக்கு தகுந்தப்பல அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஆமாம். ஸோ இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா இது மோட்டோ டார்க், இது 2990. ஆக்சுவலாக பைனிக் நீ கார்ட்ஸுங்கிறது எப்பவுமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நம்ம அட்லீஸ்ட் ஒரு 4000 5000 அபவ். ஆனால் இவங்க பைனிக் நீ கார்ட்ஸ் இன்னுமே கொஞ்சம் காஸ்ட் கம்மியாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பிராண்டு. ஸோ 2990க்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கும் ரொம்ப மேஜர் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரு 800-900 டிஃப்ரென்ஸ்லேயே பைனிக் நீ கார்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக ஸ்காய்கோ நீ கார்டு. ஆக்சுவலாக இந்த தடவை இவங்க கொஞ்சம் டிசைன்ஸ் வைஸ் கொஞ்சம் நல்லா பெட்டராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் இதுவும் நான் பிஃபோர் காட்டின நீ கார்டும் சேம் ஸ்பெக் தான். ஸோ இதுலேயும் உங்களுக்கு அந்த பயோனிக் ஆக்ஷன்ஸ் கிடையாது. பட் இது நீங்கள் பேசிக் நீட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு இந்த எல்போ கார்டும் அட்டாச்சாக வந்துடும். இது வந்து காஸ்ட் ஒரு 3000 அந்த ரேஞ்சஸ்ல இருக்குது. 3 கண்டிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். லைக் சம்மர், ரெய்னி சீசன் அண்ட் வின்டர் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜாக்கெட்டில் உங்களுக்கு ஸ்பைன் இதோட ஸ்டாப் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் எந்த ப்ரொடெக்ஷனுமே கீழே இருக்காது. டெனிம் அப்படின்னு நான் சொல்கிறது அந்த நூல். ஸோ அந்த நூல் வந்து 1000 நூல் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்.